தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தல் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் கடும் வாக்குவாதமும் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சந்தா கட்டாததால் 108 உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். அங்கு என்ன சூழல் நிலவுகிறது? எதற்காக இந்த வாக்குவாதம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது? தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்களோட சங்க தேர்தலானது வடபழனியில தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காலை முதலே விறுவிறுப்பாக இந்த வாக்கு பதிவானது நடைபெற்று வருகிறது. தேர்தலில் போட்டியிடக்கூடிய இரு அணிகளை சேர்ந்தவர்களும் இங்கே நின்று வாக்கு சேகரிக்கையும் அதே போன்று உள்ளே வரக்கூடிய நபர்களை வரவேற்கக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நம்ம கே பாக்கியராஜ் அணியிலும் அதே போன்று திரைக்கதைஞருக்கு பாக்கியராஜ் அணியிலும் இடையேதான் இந்த போட்டியானது நிறைவு வருகிறது. இந்த நிலையில இந்த வாக்கு பதிவானது நடைபெறும் போது திடீரென இரு அணிகளுக்கும் இடையே சிறிது வாக்குவாதமானது நிலவியது. குறிப்பாக எதற்காக என்று பார்த்தோம் என்றால், சந்தா கட்டவில்லை என்பது உள்ளிட்ட காரணங்களுக்காக 108 உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. இதுல கடைசி நேரத்துல தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதால அந்த உறுப்பினர்களை உடனடியாக வாக்களிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என நம்ம கே பாக்கியராஜ் அணி சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை எதிர்ப்பு எழுந்ததால இரு அணியினரும் மாற்றி மாற்றி வாக்குவாதத்துல ஈடுபட்டதால அந்த சிறிது நேரமானது பரபரப்பு நிலவி வந்தது. சுமார் 20 நிமிடத்திற்கும் மேலாக இந்த வாக்குவாதமானது சற்று அங்கு ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில இதுல அங்கு சிறிது நேரம் பரபரப்பானது ஏற்பட்டது. ஏனென்றால் இதுல மொத்தமே 483 பேர் தான் இதுல தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இதுல சில பேர் சந்தா கட்டாததால சில பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் சிலர் சந்தா கட்டி இருக்கிறார்கள், இருப்பினும் அவர்களுக்கு வாக்களிக்க அனுமதிக்கப்படவில்லை என கூறி சிலர் வாக்குவாதத்துல ஈடுபட்டதால இங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது அந்த சலசலப்பானது நின்று மீண்டும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.